இந்த வீடியோல இப்ப பயங்கர கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருக்க ஒரு டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். திரிவிக்ரம் டைரக்ஷன் அண்ட் நாகவம்சி ப்ரொடக்ஷன்ல ஜூனியர் என்டிஆர் வச்சு முருகனோட கதையை எடுக்க போறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க. அனௌன்ஸ்மெண்ட் ஓகே, யார் வேணா என்ன படம் வேணா எடுக்கலாம். ஆனா அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல ப்ரொடியூசர் யூஸ் பண்ண ஒரு வேர்ட் பார்ன் இன் நார்த். அதை பார்த்து ட்ரிகர் ஆகி நம்ம ஆளுக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 வாரமா இதே சண்டை தான் எல்லா சோசியல் மீடியாலையும் போயிட்டு இருக்கு. இது பார்த்து வெற்றிமாறனும் செம காண்டாயிட்டார் போல. வாடிவாசல் வடச்சென்னை 2னு கோலிவுட்டோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் மூவிஸ் லைன் அப்ல இருந்தும் இந்த ட்விட்டை பார்த்து காண்டாகி தமிழ் முருகன் ஒரு புது பட அனௌன்ஸ்மெண்ட்டே விட்டாரு. சில விஷயங்களை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அப்புறம் நான் இந்த 2 படத்தை பத்தி டீடைலா சொல்றேன். மத்த மொழிக்காரங்களை விட தமிழ் மக்களுக்குன்னு நிறைய எமோஷன்ஸ் இருக்கு. தமிழ் மொழி மேல, தமிழ்நாட்டோட ஹிஸ்டரி மேல, தமிழ் அரசர்கள் மேலன்னு காலங்காலமா ஒரு கனெக்ட் அண்ட் எமோஷன்ஸ் எப்பவுமே இருக்கும். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு எமோஷன்ஸ் முருகன். ஏன்னா தமிழ் மொழி, ஹிஸ்டரி, அரசியல், ஏன் இப்போ நம்ம எமோஷனா இருக்க சினிமால கூட முருகனோட பிரசன்ஸ் அதிகமா இருக்கும். சினிமால முருகன் ரெஃபரன்ஸ் வைக்காத டாப் ஆக்டரே இல்லைன்னு சொல்லலாம். சாமி நம்பிக்கை இல்ல இருக்கு, இதெல்லாம் தாண்டி முருகனை கடவுளா பார்க்காம ஒரு சப்போர்ட் சிஸ்டமா தான் நம்ம ஆளுங்க பாக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு என் அப்பா முருகன் சொல்றது, நம்ம தடுக்கி கீழே விழும் போது முருகா அப்படின்னு நம்ம அம்மாவோ பாட்டியோ சொல்றது, என் பயத்துல கூட முருகான்னு தான் நம்ம ஆளுங்க வாயில வரும். இந்த மாதிரி வாயை திறந்தாலே ஒரு நாளைக்கு 100 தடவை முருகான்னு சொல்ற ஒரு கடவுளுக்கு தமிழ்நாட்டை தான்னா என்ன நிலைமை தெரியுமா? இங்க தெருவுக்கு ஒரு முருகன் கோயில் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டை தானா இந்தியால முருகர் கோயிலை தேட வேண்டியதா இருக்கும். இப்ப தமிழ்நாட்டுல முருகருக்கு ஒரு 1000 கோயில் இருக்குன்னு வச்சுட்டா, கர்நாடகால, ஆந்திரால ஒரு 10-15 தான் பார்க்கலாம். தெலுங்கானால 1-2 தான். அதுக்கும் மேல நார்த்துக்கு போனா சொல்லவே வேணாம். கோவில் கூட ஓகே, இந்த தெலுங்கு ஹிந்திக்காரங்க கிட்ட முருகன்னு சொன்னாலே ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு, ஓ குமாரசுவாமியா, சுப்பிரமணிய சுவாமியா, கணேஷ் பிரதர் ரைட்டும்பாங்க. அந்த அளவுக்கு தான் முருகனுக்கும் அவங்களுக்கும் இருக்க கனெக்ட். நான் சும்மா வீடியோக்காக இதை சொல்றேன்னு நினைச்சீங்கன்னா தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல இல்ல நார்த் இந்தியால இருக்க உங்க தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க. நான் சொல்றது எவ்வளவு உண்மைன்னு உங்களுக்கே தெரியும். சோ முருகனுக்கு தமிழ்நாட்டுக்கு வெளியே அவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸே கிடையாது. பட் இப்போ தெலுங்கு ஹிஸ்டாரிக் படங்கள் அண்ட் சாமி யூஸ் பண்ற ரெஃபரன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாக்ஸ் ஆபீஸ்க்காக முருகன் கதையை சூஸ் பண்ணிருக்காங்க. அதுல எந்த தப்பு இல்ல. சினிமா ஒரு பொதுவான மீடியா, யார் வேணா என்ன கதை வேணா எடுக்கலாம். ஆனா யார் எமோஷனையும் அட்டாக் பண்ணாம முருகனோட மாஸ் மூமெண்ட்ஸ் வச்சு இவங்க ஒரு கமர்ஷியல் படம் எடுத்தா அது தப்பு இல்ல. பார்ன் இன் நார்த், வொர்ஷிப்ட் இன் சவுத்னு போட்டு கான்ட்ரோவர்சி கிளப்பிட்டு இருக்காங்க. இது எப்படி கொஞ்சம் கூட கில்ட்டே இல்லாம நாகவம்சி ட்வீட் பண்ணாருன்னு தெரியல. ஏன்னா தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல முருகனை அந்த அளவுக்கு கும்பிடுறதும் இல்ல, முருகருக்கான கோயிலும் அந்த அளவுக்கு இல்ல. அப்படி இருக்கும்போது பொதுவா வொர்ஷிப்ட் இன் சவுத்னு போட்டாரு. அட்லீஸ்ட் இங்கேயாவது வொர்ஷிப்ட் இன் தமிழ்னு ஒரு சின்ன கிரெடிட்டாவது கொடுத்திருக்கலாம். ஏன்னா தமிழர்களால தான் முருகனை இன்னும் உலக ஞாபகம் வச்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நம்ம மட்டும் இல்லைன்னா எப்பயோ இந்த கடவுளை ஓரம் கட்டிருப்பாங்க. அதுவும் நம்ம ஆளுங்க வேலை செய்ய போன வெளிநாட்டுல கூட முருகனை கொண்டாடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு மலேசியால எல்லாரும் கண்டிப்பா விசிட் பண்ணக்கூடிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் பட்டு கேவ்ஸ். அது ஒரு தமிழர் தாம்புசாமி பிள்ளைன்னு தமிழர்களுக்காக கட்டின ஒரு முருகன் கோயில். அது மலேசியாவோட ஒரு லேண்ட்மார்க். இந்த தைப்பூசம் வந்தா சிங்கப்பூர்ல எல்லாம் காவடி எடுத்து சிங்கப்பூரியே பழனி ஆக்கிடுவாங்க நம்ம ஆளுங்க. யூகே யூஎஸ்னு எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் கண்டிப்பா முருகன் கோயிலும் இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சும் நாகவம்சி பார்ன் இன் நார்த் அண்ட் வொர்ஷிப்ட் இன் சவுத்னு போட்டு இவ்வளவு பெரிய கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணிருக்காரு. ஜூனியர் என்டிஆர் போட்ட மாதிரி சிம்பிளா இவரும் படத்தை பத்தி டீடைல்ஸ் போட்டிருக்கலாம். படம் சம்பந்தப்பட்ட வேற யாருமே இந்த மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க எக்ஸப்ட் ப்ரொடியூசர். போக முருகனே நம்ம ஊர் கடவுள் இல்லையா, இந்தி கடவுளா? என்ன சொல்ற? எப்படி? ஆனா நார்த் செலிப்ரேட்டட் சவுத்ன்றாங்க. கான்ட்ரோவர்சி வச்சு ரீச் தெரியலாம் நினைச்சார் போல. இவர் லாஸ்டா ப்ரொடியூஸ் பண்ண படம் தேவர்கொண்டாவோட கிங்டம் படத்துல கூட தமிழர்களை அட்டாக் பண்ற மாதிரி நிறைய சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. அந்த படத்தோட மெயின் கான்செப்டே இலங்கை தமிழர்கள் எவ்வளவு மோசமானவங்கிறதா. அதுலயும் வில்லனோட பேர் முருகன். இளைய மகன் முருகன். நீ யாரு என்னங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும்டா, தெரியும்டா, உங்களுக்கு எல்லாம் தெரியும்டா. இதெல்லாம் கோஇன்சிடென்ட்னு நம்ம நம்பணுமா? இத பார்த்த கேன மாதிரி தெரியுதா? இப்படி ஒரு பேக்ரவுண்ட் ஹிஸ்டரியை வச்சுட்டு இவங்க இந்த மாதிரி ஒரு படம் அனௌன்ஸ்மெண்ட் விட்ட உடனே தனுஷும் வெற்றியும் செம்ம ட்ரிகர் ஆயிட்டாங்க போல. அதனாலதான் டக்குன்னு லைன் அப்ல இல்லாத ஒரு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. எப்படி ஒரு படம் எடுக்க போறேன்னு தெரியுமா? இந்த கதை அறிவுமதின்னு ஒருத்தர் எழுதின நாவல தழுவிதான் வெற்றிமாறன் எடுக்க போறாரு. பண்டைய தமிழர்கள் வாழ்ற இடத்த 5 திணைகளா பிரிச்சு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு அதுக்குன்னு ஒரு கடவுளை வச்சு வழிபட்டு இருப்பாங்க. இதுல குறிஞ்சி நிலத்தோட தலைவர் முருகன். தமிழர்களுக்கு ஒரு தலைவனா இருந்து போர்களை வழிநடத்தி நம்மளை பாதுகாத்த ஒரு வீரன், அரசன், போராளிங்கிறவர் தான் முருகன். அப்படிதான் இந்த புக்ல போர்ட்ரே பண்ணிருப்பாங்க.
தமிழ் அரசர்கள் சேர சோழ பாண்டிய பல்லவர்களோட அவங்க ஃபாலோ பண்ண பழக்க வழக்கங்கள்லாம் வேறையா இருக்கலாம். பட் அவங்க போரை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ தமிழர்களோட போர் கடவுளே முருகன் தான். இவ்வளோ நாளா முருகனோட ஹிஸ்டரியவே மாத்தி நமக்கு விபூதி அடிச்சிருக்காங்கன்னு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும் அந்த புக்ல இருக்க எல்லா விஷயமும். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பா இது பயங்கர கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணும். அதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் 2 படத்தோட ஹீரோஸ் போட்ட ட்விட்டர் நோட் பண்ணீங்களே தெரியும். ஜூனியர் என்டிஆர் சன் ஆஃப் சிவான்னு போட்டிருப்பாரு, தனுஷ் சன் ஆஃப் கொற்றவைன்னு போட்டிருப்பாரு. அனௌன்ஸ்மெண்ட்லயே இவங்க 2 பேரும் கலவரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முழுக்க காரணம் காட் ஆஃப் வார் டீம் தான். பாக்ஸ் ஆபீஸ் பண்ண ஒரு கடவுளை சூஸ் பண்றீங்க, அது ஓகே. பட் யார் எமோஷனையும் ஹர்ட் பண்ணாம எந்த பிரச்சனையும் இல்லாம அனௌன்ஸ் பண்ணிட்டு சிம்பிளா போயிருக்கலாம். இப்போ இந்த படம் தமிழ் முருகன் ரிலீஸ் மொத்த நார்த் இந்தியாவும் ட்ரிகர் ஆவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி இருக்கும். சோ நாகவம்சி போட்ட ட்வீட்லயே தெரியுது அவர் தெலுங்கு அண்ட் நார்த் ஆடியன்ஸோட சப்போர்ட் நம்பி தான் அந்த படத்தை எடுக்க போறாரு. இந்த கதையை சொல்லும் போது நார்த் அண்ட் சவுத்துக்குள்ள இருக்க நிறைய கன்ஃபியூஷன்ஸையும் அவர் கரெக்டா ஜஸ்டிஃபை பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நார்த்ல விநாயகருக்கு 2 பொண்டாட்டி அண்ட் முருகன் கல்யாணமே பண்ணாத சிங்கிள்னு நம்புறாங்க. ஆனா சவுத்துல முருகனுக்கு 2 ஒய்ஃப், விநாயகர் சிங்கிள். இதுக்கு மேல ஒரு கொடுமை என்னன்னா முருகன் தான் அண்ணன், விநாயகர் தம்பின்னு நார்த்ல நம்பிட்டு இருக்காங்க. இப்போ முருகனை தம்பின்னு காமிச்சாலோ விநாயகர் சிங்கிள்னு காமிச்சாலோ நார்த் ஆடியன்ஸ் கண்டிப்பா இந்த படத்தை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி ஜூனியர் என்டிஆர் படத்துக்கு வரும். அண்ட் பாக்ஸ் ஆபீஸ்க்காக எடுக்கப்பட்ட இந்த படம் நார்த்ல அந்த அளவுக்கு ரீச் ஆகாம ஒரு ஆடி புருஷ் மாதிரி அடி வாங்கும். ஆனா இந்த கான்ட்ரவர்சி பத்திலாம் தமிழ் முருகன் டீமுக்கு எந்த கவலையும் இருக்காது. நாங்க இதெல்லாம் பத்தி கவலைப்படாம சரக்கு சேஃபா சேர்த்துட்டோம்னு சந்தோஷமா இருந்தோம். ஏன்னா தமிழ் முருகன் டைட்டில் வச்சு இது தமிழ் ஆடியன்ஸ்க்கான படம்னு தெளிவா வெற்றி அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. மத்த லாங்குவேஜ்ல டப் பண்ணுவாரா அப்படிங்கறதே டவுட் தான். இந்த படத்துக்கு சாய் அபியங்கர் மியூசிக் போட்டிருக்காரு. எழுதிருக்க லைன்லாம் வெயிட்டா இருக்கு. பட் ஏதோ ஹீரோ பில்டப் சாங் போட்ட மாதிரி டெம்ப்ளேட் ஜோன்ல ஒரு மியூசிக் இருந்தது. அதுவும் ஆனா வைரல் ஆயிடுச்சு, ஓகே. பட் கொஞ்சம் லிரிக்ஸ் புரியுற மாதிரி மியூசிக் படத்துல போட்டிருந்தாருன்னா நல்லா இருக்கும். ரீசெண்டா நம்ம லெஜெண்ட் சரவணனோட லீடர் படத்துல கூட இந்த முத்தை தெரு சாங்க ரீமேக் பண்ணி போட்டிருப்பாரு. அந்த படத்தோட ஒரே ப்ரமோஷன் மெட்டீரியல் அந்த சாங் தான். கருப்பும் ஃபர்ஸ்ட் ஆல்பம் கேட்கும்போது இப்படி தான் இருந்தது. பட் படமா பார்க்கும்போது சாய் மியூசிக் வேற லெவலா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ இதுவும் படமா பார்க்கும்போது ஒர்க் அவுட் ஆகும் நம்புறேன். அண்ட் காட் ஆஃப் வார்க்கு அனிருத். எனக்கு இருக்க ஒரே பயம் என்னன்னா இதோ வருகிறான்னு சொல்றதெல்லாம் ஓகே. ஆனா இந்த 2 பேத்துல யாரும் முருகருக்கு இங்கிலீஷ் லிரிக்ல பிஜிஎம் போடாம இருக்கணும். அண்ட் தனுஷ் இந்த ரோலுக்கு செட் ஆக மாட்டாருன்னு நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா அவர் இந்த பழைய முருகன் படத்துல வர மாதிரி நிறைய தங்க நகைகள் போட்டுட்டு தலையில கீடம் வச்சுட்டுலாம் இருக்க போறது இல்ல. அப்படிப்பட்ட கெட்டப் மேபி ஜூனியர் என்டிஆர் கிட்ட இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தமிழ் முருகன் படத்துல தனுஷ் லாங் ஹேரோட ஒரு போர்க்களத்துல இருக்கிற மாதிரி தான் கெட்டப்ல இருக்க போறாரு. ஒரு ஃபேன் ஒரு ஏஐ வீடியோ ரிலீஸ் பண்ணிருப்பாரு. ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் தனுஷோட லுக் படத்துல இருக்கும். அண்ட் தனுஷ் ஆக்டிங்லயும் முருகன் ரோலை கண்டிப்பா ஜஸ்டிஃபை பண்ணிடுவாரு. அவரோட இந்த ரீசன்ட் மூவி செலக்ஷன் இட்லி கடை, குபேரா அண்ட் கரா மாதிரி படங்களை பார்த்துட்டு கொஞ்சம் சோகமான ரோல்ஸ் நடிச்ச உடனே வடச்சென்னை அசுரன் தனுஷ் எல்லாம் மறந்துட்டாங்க போல. கொஞ்ச நாள் இல்ல பயம் விட்டு போச்சு. அண்ட் இந்த தமிழ் அண்ட் தெலுங்கு சோசியல் மீடியா சண்டை செம்ம டாக்ஸிக்கா போயிட்டு இருக்கு. அதுவும் முருகனை வச்சு இவங்க சண்டை போறதை பார்க்க முடியல. இந்த சண்டை இப்ப ஆரம்பிச்சது இல்ல, ரொம்ப வருஷமா இந்த 2 கூட்டத்துக்குள்ள போயிட்டு தான் இருக்கு. எப்ப திருப்பதி போனாலும் கோவிந்தான்னு ஒரு கூட்டம் கத்தும், அரோகரான்னு ஒரு கூட்டம் கத்தும். ஏன்னா ஆந்திரா தமிழ்நாட்டுல இருந்து பிரியறதுக்கு முன்னாடி திருப்பதி முருகன் கோவிலா இருந்ததாகவும் அதை பெருமாள்னு மாத்தி திருப்பதி ஆக்கிட்டாங்க. அண்ட் திருப்பதியில் இருக்க தமிழ் கல்வெட்டுகள்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. முருகன் கோயில்ல அவர் என்ன போஸ்ட்ல அவரோட சிலை இருக்குமோ அதே மாதிரிதான் திருப்பதியில் இருக்க பெருமாளோட சிலை டிசைனும் இருக்கும். அண்ட் திருப்பதியில வர திருங்கிற வேர்டு தெலுங்கு வேர்டு கிடையாது, அது தமிழ் வேர்டு. மிஸ், மிஸ்டர், மிஸ்ஸஸ் இந்த மாதிரி தமிழ்ல மரியாதைக்கு யூஸ் பண்ற வேர்டு திரு. அண்ட் மோஸ்ட்லி நம்ம ஊரு அண்ட் கோயில் எல்லாம் கூட இந்த பேர் தான் வச்சிருப்போம். திருச்சி, திருப்பரங்குன்றம், திருவண்ணாமலை, திருநெல்வேலின்னு ஏகப்பட்ட லிஸ்ட் சொல்லலாம். சோ ஆல்ரெடி முருகனால நமக்கும் அவங்களுக்கு ஒரு சைலண்டான வாக்கியத்தகராறு ரொம்ப வருஷமா போயிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நாகவம்சி இந்த மாதிரி ஒரு பூகம்பத்தை எழுப்பி விடாம இருந்திருக்கலாம். அப்ப அவங்க மேலதான் தப்பா, வெற்றி மேல தப்பு இல்லையான்னு கேட்டா காட் ஆஃப் வார் டீம் பண்ணது ஆக்ஷன். அந்த ஆக்ஷனோட ரியாக்ஷன் தான் இந்த தமிழ் முருகன். போஸ்டர்ல எதையும் மென்ஷன் பண்ணாம எப்படி டீசென்ட்டா ரிலீஸ் பண்ணிருந்தீங்களோ அந்த மாதிரி ட்விட்டர்லயும் டீசென்ட்டா போட்டு இது ஒரு பேன் இந்தியா ஹிஸ்டாரிக் படம் ரிலீஸ் பண்ணிருக்கலாம். முருகனுக்கு ஒரு பேன் இந்தியா படம் வருதுன்னு நம்ம ஆளுகளே இந்த படத்துக்கு வைப் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓஷிப்டின்னு தமிழ்னு அட்லீஸ்ட் ஒரு சின்ன கிரெடிட்டாவது கொடுத்துருக்கணும். சரி, சிவன் பார்வதி இமயமலையில தான் இருக்காங்க, அப்ப முருகன் அவங்க பையன் தானே, அவர் எப்படி சவுத்துன்னு சொல்றீங்கன்னு கேட்கலாம். இமயமலைங்கிறது பூமியில இருக்க ஒரு பிளேஸ், அதுல சிவன் பார்வதி விநாயகர்லாம் இருந்தாங்கன்னு சொல்றதே எப்படி அக்செப்ட் பண்ண முடியும் தெரியல. சோ என்ன பொறுத்தவரை கடவுளை பார்ன் இன் நார்த், பார்ன் இன் சவுத்னு சொல்லாம நம்ம எல்லாருக்கும் பொதுவான கடவுள்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா இப்ப ஐயப்ப
ஐயப்பன் சாமிக்கு படம் எடுத்து பார்ன் இன் நார்த் வர்ஷிப்ட் இன் தமிழ்னு போட்டா மல்லூஸ்க்கு எவ்வளவு கோவம் வரும். அதே எமோஷன் தான் இங்கேயும். சேம் முருகனோட நிலைமை தான் ஐயப்பனுக்கும். கேரளாவை தாண்ட இந்தியாவில் ஐயப்பனுக்குன்னு அதிகமான கோவில் கிடையாது. ஒரு ப்ரொடியூசர் போட்ட ட்விட்டால 2 ஸ்டேட்ஸ்குள்ளார இவ்வளோ டாக்ஸிசிட்டி அண்ட் இந்த 2 படமும் 2028க்கு மேல தான் ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் டவுட் தான். பாப்போம் இந்த டாக்ஸிசிட்டி எல்லாம் எப்ப முடியுதுன்னு. அண்ட் ஒரு சின்ன ஈஸி குவிஸ், தனுஷ் ஆல்ரெடி ஒரு படத்துல முருகனா நடிச்சிருப்பாரு. அது என்ன படம்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி எல்லா வீடியோ எண்ட்லயும் ஒரு மூவியை ரெக்கமெண்ட் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோல நான் ரெக்கமெண்ட் பண்ண போற படம் ஒரு தாறுமாறான ஆக்ஷன் மூவி, த ஃபியூரியஸ். நம்ம சைல்ட்ஹுட்ல மிரட்டல் அடி குங்ஃபு ஹாஸ்டல்னு ஒரு படம் பார்த்துருப்போம். அந்த படம் பார்த்த எல்லாருமே அந்த படத்துக்கு ஃபேனா இருப்பீங்க. அந்த படத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு வெறித்தனமான குங்ஃபு பேஸ்ட் ஆக்ஷன் படத்தை நான் பார்த்ததில்ல. ஸ்டோரி எழுதி படம் எடுக்கிறவங்கள பார்த்துருப்போம். ஆனா இந்த படத்துல எப்படி ஃபைட் சீன்ஸ் இருக்க போதுன்னு ஸ்டண்ட் எழுதிட்டு தான் படமே எடுத்திருக்காங்க. ஒரு சைல்ட் டிராஃபிக்கிங் கேங் வாய் பேச முடியாத ஹீரோட பொண்ணை கடத்திடுவாங்க. அந்த கேங் கிட்ட இருந்து எப்படி பொண்ணை காப்பாற்ற போறாருன்னு ஒரு சின்ன ஒன்லைன் தான். இந்த ஒன்லைனை வச்சுட்டு ஆக்ஷன்லயே ஸ்கிரீன் பிளே எழுதியிருப்பாங்க. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது மாஸ்டர், லியோ, கைதி இந்த 3 படத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. அமேசான் பிரைம்ல இப்போதைக்கு ரெண்ட்ல தான் அவைலபிளா இருக்கு. பட் சீக்கிரமா பிரீமியம் வெர்ஷன் ரிலீஸ் ஆயிடும்னு நினைக்கிறேன். பட் டெலிகிராம்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. என்னோட ஹைலி ரெக்கமெண்டட் ஃபிலிம், மிஸ் பண்ணாம பாருங்க. பார்த்தவங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. சினிமா பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.